பாரு ரெடி ஆயிடுச்சு. போதும், நான் மிக்ஸ் பண்ணது போதும். அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்ல விட்டுறணும். ஒரு தடவை பெருசா கட் பண்ணிட்டு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணும்போது சின்ன சின்னமா கட் பண்ணிட்டு கிழிச்சு விட்டுருமா கையை அது. சரி, அப்போ போய் புதுசா வாங்கிட்டு வாங்க. முதல்ல சுடு தண்ணி வச்சுட்டேன், ஆனா இன்னுமே ஆறலை. இன்னும் கொஞ்சம் ஆறணும். சுடுது நல்லா. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நீங்க மைக் போட்டீங்களா? வார்ம் வாட்டருக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீஸா பண்றேன். எனக்கே தெரியல, இது என்னமோ ஈஸ்ட்லயே ஃப்ளேவர்டு ஈஸ்ட்லாம் இருக்கு போல இருக்கேன். நான் ஈஸ்ட்னா பிளெயின் ஈஸ்ட்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இது என்னமோ பாருங்க, சீஸ்ல அந்த மாதிரிலாம் ஃப்ளேவர்டு இருக்குன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீஸா பண்ண போறோம். சரி பரவாயில்ல, பண்ணி பார்க்கலாம் எப்படி. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு வந்து பீஸா பண்ண போகிறோம் வீட்லையே. இல்லை, அது வந்து வீட்லையே பீஸா பண்ணி சாப்பிட்டா ஓகே தானே. 1 இயர்க்கு மேலே ஆச்சு நம்ம பீஸா சாப்பிட்டு. கரெக்டா? நான் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. பேசிக்கிட்டே இருக்கேன், இங்கே ரொம்ப ஆறி போயிடும். அதனால இப்போ ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லோ கலர்ல இருக்கு இந்த ஈஸ்ட். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூட சால்ட் சேர்க்கணும். சால்ட் என்ன, உப்பு போதுமான்னு பாருங்க. போதும் தானே? யாருக்கு தெரியும், போடு. இருந்தா ஊருக்கு. சரி, இது வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு ஆள் வந்து நான் பீஸா நான் செய்கிறேன் அப்படின்னாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. பட் ஆனால் வந்து எல்லா திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போய் உட்காந்தாச்சு. சரி, ஓகே, நம்ம பண்ணுவோம். இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறேன். மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கையிலேயே பிணைஞ்சிடலாமோ? இந்த மாவு போதுமா இல்லை? நமக்கு 1 பீஸா செஞ்சா போதும்ல? ஆமா, எல்லாரும் மோந்து பார்த்துட்டு வச்சிட வேண்டியது. அப்படியே எனக்கெல்லாம் வேணாம். அப்புறம் கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். சிக்கன் வெஜ் பீஸா தானே? வெஜ் பீஸா தானே? ஓகே, அப்போ 1 மாவு இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்க்குறேன். எத்தனை கப் போட்டிருக்கேன் ஆல்ரெடி? 1 கப் போட்டிருக்கேன். 1 கப்லாம் பத்தாது நினைக்கிறேன். எதுக்கு இன்னொரு கப் போட்டிருக்கேன்? இருந்ததுன்னா 2 பீஸாவை சின்ன சின்ன மீடியம் சைஸ் பீஸா. அப்போ வந்து போதும் நினைக்கிறேன். அப்போ தண்ணி வேணுமே. அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ மாவு கொஞ்சம் போடுவோம். கப்புன்னு சொன்னால் இதில் எடுத்து அளந்து போட்டுட்டு இதுதான் கப்பா? இது வந்து 1/4 கப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பீஸா வருமா, தோசை மாதிரி வருமா? பீஸா தான் வரும். தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா மாவு சேர்ப்போம். இல்லை மாவு நிறைய ஆயிடுச்சுன்னா தண்ணி சேர்ப்போம். அப்படி விவரமா சொல்லு. இல்லைப்பா, கரெக்டாக தான் வருது. இந்தா இங்கே பாருங்க, கரெக்டாக தான் வருது பாருங்க. கொஞ்சம் தண்ணி கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மாவு சேர்த்தியா? கொஞ்சமாக மாவு. பீஸா வேணும்னா வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாதான். இங்கே பாரு, ஆல்ரெடி 7 மணி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம பீஸா செஞ்சு 10 மணிக்கு பீஸா சாப்பிடுவோம். கரெக்டா? அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பிடிக்க கூடாது. நான் சொல்லி தரேன். இப்படி இப்படி பிடிக்கணும். இப்படி பிடி. பப்பு இது அடி. லோச்சக் மோச்சக் பச்சக் குட். லோச்சக் பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்கணும். புடி. இதை தூக்கி அந்த பக்கம் வச்சிடலாம். இது வேணும். ஆனா நல்லா தான் இருக்கு. போதும், நான் மிக்ஸ் பண்ணது போதும். அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்ல விட்டுறணும். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டு பாரு, கரெக்டா இருக்கானே. அது வந்து அந்த இதெல்லாம் எடுத்துரு. அந்த இதை பூரா அந்த ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு அதை வந்து மூடி போட்டு
ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ரெஸ்ட்டில் விடணும்னு சொல்லியிருக்காங்க. தூங்கட்டும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. என்ன அதுதான் நீ எடுக்க அதுலயே தான் திருப்பி ஒட்டுது. இது வந்து அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். 10 மினிட்ஸ் தூங்கட்டும் நல்லா. எந்த மூவி? அத கழுவு. ஒரு 2-3 மஷ்ரூம் எடுத்து கழுவு. ஓகே, இன்னைக்கு நான் சமையல் கிடையாது. ஆன் பண்ணிருக்கேன் நான் மைக்கு. நீங்க உங்க மைக்கை பாருங்க, தலைகீழா இருக்கு. என்ன இதோட சின்னமா கட் பண்ண சொல்றாங்க. இன்னும் சின்னமா எப்படிடா கட் பண்றது? இல்லடா அது ஓகேடா, பட் ஆனா இந்த சைஸ் வேணும். சரி, இத okay. போட்டீங்கன்னா அது குக் ஆகும்போது சின்னதாயிரும். சரி ஓகே, சின்னதா இன்னொன்னு இதுலயே ஹாஃப் இப்படி பாதியா கட் பண்ணிடுங்க. அப்பதான் ஓ வேகும்னு ஓகே நினைக்கிறேன். ஓகே ஓகே. இவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? இங்க பாரு, இந்த பாரு, இதையே வந்து இந்த இப்படிதானா? சரி கட் பண்ணு. அது ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி போட்டா இது மாதிரி தானே அப்படியே போடுவாங்க இல்லையா? சரி ஓ ஓகே. இது வந்து சப்வேல தான் போட்டுருப்பாங்களா அந்த மாதிரி? சரி எப்படியாவது கட் பண்ணுங்க. இந்த சைஸ் ஓகேடா? இல்லைன்னா அவங்களே கட் பண்ண இல்ல விடுங்க. நான் சொல்றேன் இந்த சைஸ் ஓகே. சரி வா, நீ கட் பண்ணு. அம்மா நீனும் அதே சைஸ் தான் கட் பண்ற. அதுக்கு கட் பண்ணும் போதே அதே சைஸ் கட் பண்ண வேண்டியதுதானடா. ஒரு தடவை பெருசா கட் பண்ணிட்டு அப்புறமா சின்ன சின்னமா கட் பண்ணும்போது சின்ன சின்னமா கட் பண்ணி அது பாரு, ஏதோ ரஜினிகாந்த் எடுத்து எடுத்து ஒன்னொன்னா எடுத்து சரி ஓகே 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 ஓகே. தட்ஸ் ஆல். 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கா? யா இருக்கு. அடுத்த பீஸ் போ. ஒன்னு கொடுத்துட்டேன்ல. ஓகே, இப்போ மஷ்ரூமை கட் பண்ணிடு. இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. ஓகே, 2 பேருக்கும் அவங்களோட ஃபுட்டு அப்புறம் சிக்கன். ரொம்ப தண்ணி விட்டேன் போல இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் மாவு போடுவோம். இதுதான் கரெக்ட். இது மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் பீஸா கடையில். ஆக்சுவலாக இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். சரி ஓகே கரெக்ட். இந்த மாதிரி தான் அந்த உருட்டுனா அந்த இது ஒட்டக்கூடாது. கரெக்ட். இவ்வளோதான் நீட்டாக. ஐ திங்க் கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆயில்லாம் போடாத. இல்ல அதுல போட்டிருந்தாங்க, அந்த வீடியோல பார்த்தேன். அப்படியா? ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருந்தாங்க. சரி ஒரு கொஞ்சமா நான் வந்து இதுல பாத்திருக்கேன் கடையில. நீ முன்னாடி போட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ எண்ணெயை போட்டு திரும்பவும் பழைய என்ன ஒரே ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கேன், அவ்வளவுதான். ஓகே பாப்போம். அப்ப பாப்போம். இது என்ன ஒரு 1/2 hour 1 hour ஊறணும்னு அதுல போட்டிருந்தாங்க. நமக்கு டைம் இல்லை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஊறட்டும். இதுல இவ்வளோ மாவும் போட முடியாது ஒரு பீஸாக்கு. பாதி ரெண்டு பீஸாவை கட் பண்ணலாம். 2 பீஸாக்குனா அப்போ காய் பத்தாது. இருக்கிற காயை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு சீஸும் பத்தாது. அப்போ போட்டு விடுமா, இருக்கிறத போட்டு விடுமா. நல்லா இருக்காது. நல்லா தான் இருக்கும். கையில ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. ஆன் பண்ணிட்டேன் நான் மைக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து பட்டர் தடவிட்டு அது மேலே மைதா மாவு வந்து தூவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டெல்லாம் முடியாது, அப்படியே தட்ட வேண்டியதுதான். உருட்டிடும்மா. சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிடலாமா? ஆக்சுவலாக தேய்க்கணும். சரி எடு, சப்பாத்தி கட்டையை எடு. இல்லை இதுலேயே பண்ணு. நீ சப்பாத்தி கட்டை போட்டுனா அது ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து அந்த மாவை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாஸ் போட்டுருவோம். இல்லை அப்புறம் மாவு கொஞ்சம் திக்காக ஆயிருமே. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். சரி ஓகே. அந்த இது பீஸா சாஸ் ஓப்பன் பண்ணுவேன். இன்னொன்று அதையும் ரெடி. என்னது கேன் ஓப்பனர் இல்லை நம்மகிட்ட. சரி கத்தியை வச்சு கட் பண்ணுங்க. அப்போ வேற வழி இல்லை. கிழிச்சு விட்டுருமா கையை அது. சரி அப்போ போய் புதுசா வாங்கிட்டு வாங்க. இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு புதுசா வாங்கிட்டு வாங்க. அப்புறம் என்ன பண்றது? இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கடையை போய் வாங்கிட்டு. சரி அப்போ இதை எப்படி ஓப்பன் பண்றது? ஓகே, ஃபைனலாக பக்கத்து வீட்டில் போய் கேன் ஓப்பனர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இல்லை அதை மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுங்க. காய் போட்டுட்டு சீஸ் போடுவாங்களா? இல்ல சீஸ் இல்லம்மா போடுமா காய் போடு. இல்ல காய் போட்டுட்டு தான் சீஸ் போடுவாங்க. அம்மா காய் போடு. அந்த இத கட் பண்ணு.
என்னம்மா cheese was on top of the corn. மெல்ட் ஆகி அப்படியே உதா No, it's not. You put the cheese. மெல்ட் ஆகி உள்ள போகும். இருமா ரெண்டுலயுமே போடலாமா சரி, இரு okay, இரு இரு okay, இரு ரெண்டுமே போடுவோம். ஓகே கீழே கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே போடுவோம், கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் போடுவோம். ஓகேவா? வீடியோ எடுக்கலையா இல்லையா? ஒரு தடவை இது காஸ்கோல கார்ன் பீஸா கொடுத்தாங்களோ நல்லா இருந்தது. அது டேஸ்ட் நல்லா இருந்தது. சீஸ் கொஞ்சம் நிறைய போடுவோம். அந்த சிக்கனை கட் பண்ணி வைக்கிறியா வேணாம், வெஜ் பீஸாவே போதும். சரி ரைட் ஓகே அதனால தனியாக சாப்பிட்டு பார்த்து அந்த இது கிளவுஸ் மாதிரி இருக்குமே அதை போடலையா? டேய் தள்ளி போடா, நீ பாட்டு உள்ள போய் வாய வச்சிடாத. எவ்வளோ நேரம் இருக்கணும்? எடுத்து பார்த்துக்கலாம் அப்பப்போ வேணாம். இதா இருக்கு பாரு, ரெடி ஆயிடுச்சு. ஆனா சூப்பரா வந்திருக்கு பாரு. சூப்பர். நான் இப்பதான் சொல்றேன் கிறிஸ்பியா இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கணும் ஆக்சுவலா. அதான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அது. ஆனா மேல சீஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி கருப்பா. அது மாவு கிறிஸ்பி ஆனிச்சுன்னா மேல சீஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இதை கட் பண்ணணும். இதுக்கு கட்டர் எங்க போறது? யார்கிட்ட போய் வாங்குறது? நாங்க அப்ப நீங்க தான் கட் பண்ணணும். இல்ல கொஞ்சம் ஆறட்டுமா? ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணுவோமா? ஆறிடுச்சுன்னா கட் பண்ணவே முடியாது. இத பார்த்தா மைதா தோசையில பீஸா சுட்ட மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கான்னு. ஃபைனலா செஞ்சாச்சு. ஆனா இது வந்து பேஸ் தான் தோசை மாதிரி இருக்கு. தோசையில ஏதோ பீஸா செஞ்ச மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.